वक्रगिरीश्वर सीताराम भगत जन प्रिय सीताराम जानकी रमणा सीताराम जय जय राघव सीताराम. இப்பொழுது சீதா பிராட்டி எங்கே இருக்கிறாங்க? அசோகவனத்தில் இருக்கிறாங்க. சீதா பிராட்டி அசோகவனத்தில் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆஞ்சநேயர் பார்க்குறார் இல்லையா? ஆஞ்சநேயர் பார்க்கும்போது அந்த சீதாதேவியினுடைய நிலையை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது. அதை நம்ம கழிந்த வாரத்தில் பார்த்தோம் இல்லையா? ஒரு பெரிய மலையில் அந்த மலை பிளவு, சின்ன கீறல், அதில் ஒரு மருந்து செடி இருந்ததுன்னா எப்போமோ ஒரு தடவை மழை வரும்போதும் அதில் அந்த தண்ணீர் அந்த சரிவான பாறையில் நிற்காது, அது உருண்டு ஓடிடும். அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன ஈரப்பசை, அதுவும் என்றைக்கும் கிடைக்காது. அதில் இருக்கிற மருந்து செடி ஒரு செடி எப்படி வாடி வதங்கி வருஷத்தில் 365 நாளும், அதுவும் வெயில் அந்த பாறையில் பட்டா எப்படி இருக்கும், அதில் வாடி வதங்கி எப்படி இருக்குமோ அதுபோல் சீதாதேவி ரொம்ப வாட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்கள நெருக்கி அந்த அரக்கியர்கள், கொடுமை செய்யக்கூடிய அரக்கியர்கள் வெட்டிடுவேன், குத்திடுவேன், அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிறாங்க. அதுவும் ராவணனுக்கு பணிந்து நடக்கணும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய இடையூறுகள். அதனால் துயில் என கண்கள் இமைத்தலும் முகிழ்த்தலும் இல்லை. கண்கள் தூங்கிறது மாதிரி அது மூடுறதும் திறக்கிறதும் இல்லை. அந்த ஒரு மான் எப்படி ஒரு புலி கூட்டத்துக்குள்ள மான், இளம் பேடை, அதாவது சின்ன குட்டி மான், அது எப்படி ஒரு புலி கூட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டோ, அப்போ அது மாதிரி இவங்க இந்த அரக்கர் கூட்டத்தில் யாருடைய உதவியும் இல்லாமல் அப்படி இருக்கிறாங்க. அதனால் விம்முகிறாங்க, விழுறாங்க. அது மாதிரி வெதும்புதல், வெறுவுதல், இந்த வார்த்தைகளெல்லாம் கம்பநாட்டாழ்வார் தான் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகள் கிடைக்காது. எழுதல், ஏங்குதல், இறங்குதல், ராமனை எண்ணி தொழுதல், அந்த நிலையில் அவங்க ரொம்ப அனலில் பட்ட புழுவை போல, வெயிலில் பட்ட மெழுகை போல அப்படி துடிக்கிறாங்க. துடிக்கிறது அவங்களுடைய கவலையினுடைய உச்சம். அப்படி இந்த சூழ்நிலை ஒருவாறு அப்படி இருந்தால் கூட மனது ரொம்ப கொல்லும் நினைவுகளை கொடுக்குது. மனதினுடைய இடையூற எல்லா பேராலையும் தாங்கிக்கிட முடியாது. நிறைய பேர் தற்கொலை செய்துக்கிட்டு எதனால்? மனதினுடைய இடையூறு. அது எது வேண்டாமோ, எது நம்மளை தாக்குதோ அதை திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்? சின்னாபின்னமாகிறோம். ஒரு நிம்மதி இல்லைங்கிறாங்கல்ல, அது எல்லாம் மனது தான் காரணம். அப்போது அந்த கொல்லும் நினைவுகள் அவங்கள துன்புறுத்துது. எப்படி அந்த நினைவுகள் என்று பார்த்தால், ராமபிரான் இளைய பெருமாளை காவலுக்கு வைத்துவிட்டு சென்றார். பஞ்சவடியில் நீ சீதாவை கவனித்துக்கொள் அப்படிங்கிறது மாதிரி விட்டுட்டு போயிருந்தார். ஆனால் அந்த பொல்லாத அசுரன் அவன் மாயமானாக அப்படி வேடிக்கை காணும்போது அப்படி தான் அவர் சொல்லிட்டு மானை பிடிச்சிட்டு வரான்னு போனார். அது மாயமானனால ரொம்ப தூரம் ராமனை அழைத்து கொண்டு போய் ராமன் கோபப்பட்டு இது மாயமான் என்று நினைத்து அம்பு விட, அது இறக்கும் தருவாயில் ராமனுக்கு அபயம் அப்படின்னு சொல்லி ராமன் சத்தம் போடுறது மாதிரி, என்ன காப்பாற்றுங்களுங்கிறது மாதிரி
அந்த அபய குரல் கேட்குது. அப்போ அசுரர்களால் ஏதோ கேடு வந்து விட்டது அப்படின்னு சொல்லி அம்மா என்ன செய்கிறாங்க, உடனே இளைய பெருமாள் காத்து நிற்கிற ஓடிப்போங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர் இல்லையம்மா, இந்த 14 லோகங்களும் எதிர்த்தாலும் ராமபிரானை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சாதாரணமானவர் இல்லை, நீங்கள் பயப்படாதுங்க, பயப்பட வேண்டியது இல்லை. யாராலையும் அவருக்கு எந்த தீங்கும் எந்த காலத்திலையும் விளைவிக்க முடியாது அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு. ஆனால் அந்த அம்மா தன்னுடைய பிராணநாதனாகிய அந்த ராமச்சந்திர மூர்த்தியினுடைய அபய குரல் கேட்ட உடனே, ஆபத்து குரல் கேட்ட உடனே அந்த மாரிசைங்கிற அரக்கன் அப்படி ஒரு ஜோடனை செய்து இறந்துட்டான். அப்போது நீங்கள் இன்னும் ஒரு நாள் பழகின நண்பர்கள் கூட இப்படி உயிருக்கு ஆபத்துன்னா பாதுகாப்பாங்க, நீங்கள் இப்படி நின்றுட்டுருக்கிறீங்களேன்னு சொல்லி சொல்கிறா. ஆனால் இளைய பெருமாள் திரும்ப திரும்ப சொல்லும்போது கொஞ்சம் கடுமையாக, இல்லாண்டு நான் தீ குளித்து செத்து போயிடுவேன் அப்படி எங்கு காட்டில் எரியக்கூடிய தீயை நோக்கி ஓடுறாங்க. போயிடுவேன்னு சொல்லுது மட்டும் இல்லை, உடனே செயல்பாடு தான். அப்போ தீயை நோக்கி ஓடுற அந்த அம்மாவை எப்படி காப்பாற்றுறது? நான் போகிறேன், நீங்கள் தீயில் விழுந்துடாதுங்க அப்படி தானே. ஆனால் இந்த நீங்கள் வெளியே வராமல் இந்த கோட்டை தாண்டாதுங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படி நம்ம சொன்ன பிறகும் கேட்கலையே, அவரை கடுஞ்சொற்களால் இல்லவா சொன்னோம். அப்போ அது தெரிஞ்சிருக்குமோ, ராமபிரான்ட்ட சொல்லாமல் இருக்க மாட்டார்ல, அதனால் அவர் என்னை பிரிஞ்சு போயிட்டாங்களா, என்னை தேட மாட்டாங்களா? இது மாதிரி முன்னை ஊழ்வினை வந்து முடிந்ததோ, ஒருவேளை முன் உள்ள ஊழ்வினை தானோ என்று முறையால் பன்னிவாய் புலர்ந்து உணர்வு தேய்ந்த உயிர் பதைப்பாள். அப்படி உயிருக்காக போராடுறவங்க எப்படி பதைப்பாங்க, அது மாதிரி சீதா. கண்டிலன் கொலாம் இளவலும் கனைகடல் ஒருவன் உண்டு இலங்கை என்று உணர்ந்திலர். ஒருவேளை இந்த இலங்கை மாநகரங்கிறது கடல் நடுவில் இருக்குது, இது சுற்றியும் கடல் அல்லவா, இதை ஒருவேளை தெரிஞ்சிருக்காமல் இருக்கிறாங்களா அப்படின்னு மனசு அங்கலாய்க்குது. என்ன இன்னும் அந்த ஜடாயு ஒருவேளை இவங்களுக்கு தகவல் சொல்லாமல் அது சிறகு வெட்டுப்பட்டனால இறந்து போயிருக்குமா, மாண்டு போயினன். ஒருவேளை அந்த ஜடாயு எருவைகளுக்கு அரசனாகி அந்த ஜடாயு அவர் இறந்து போய் செய்தி சொல்லாமல் இருந்திருப்பாரோ, இப்படி பலவாறு நினைக்கிறாங்க. பெற்ற தாயரும் தம்பியும், தாய் தந்தையர்கள் தான் காட்டுக்கு போய் ரொம்ப காலம் ஆயிட்டு என்ன ஆயிட்டுன்னு தெரியல, என்னை தேடி வந்து காட்டில் கண்டுபிடிச்சி இனி காட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு தான் போயிட்டாங்களோ. அப்படி என்ன அழைக்க வந்தாலும் 14 ஆண்டுகள் கழிக்காமல் அவர் வந்து என்ன செய்ய மாட்டார், அந்த நாட்டுக்கு போக மாட்டாரே. என்ன அவருடைய மனோபாவம் எப்படிப்பட்டது, அது வேற யோஜனைக்கு வருது. அவர் வந்து எவ்வளோ சிறப்புடையவர், நல்லவர் இல்லையா. அப்போ அவளுக்கு ஏற்பட்ட தீங்கில் இந்த சிந்தனைகள்லாம் வரும். மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும் இத்திரு துறந்து ஏகு என்ற போதிலும், புரியும்னு நினைக்கிறேன். அதாவது நாளைக்கு பட்டாபிஷேகம், இந்த மெய்த்திருப்பதம் ஆட்சி செய்யக்கூடிய இந்த பொறுப்பை நீ ஏற்று என்ன செய், ஆட்சி செய் என்ற போதிலும். மெய் திருப்பதம் மேவு என்ற போதிலும். அடுத்த வரி இத்திரு துறந்து ஏகு என்ற போதிலும். உனக்கு பட்டம் கிடையாது, நீ காட்டுக்கு போ. முதல் நாள் பட்டாபிஷேகம், அடுத்த நாள் காட்டுக்கு போ. இந்த 2 மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும் இத்திரு துறந்து ஏகு காட்டுக்கு போ என்ற போதிலும் சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை, தாமரை தடாகத்தில் அலர்ந்த செந்தாமரை இல்லை, அது என்ன செய்யும், சுருங்கும் விரியும். இது அப்படி இல்லை, சித்திரத்தில் ஓவியத்தில் எழுதி வச்சா எப்படி இருக்கும் அப்படியே தானே இருக்கும், மாறாதில்லை. சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். அப்படி இருந்ததும் அவருடைய முகம். அதை நினச்சி பார்க்குறா யாரு, சீதாதேவி. ஓ, அவருடைய திண்டோள் வலிதான் என்ன, தேங்கு கங்கை திருமுடி செங்கனான் வாங்கு கோல வடவரை வார்சிலை. அந்த சிவவில்லை எப்படி அவர் ஒடித்தார், அந்த வீங்கு தோள்
அந்த மலை போன்று திரண்டிருக்கின்ற வீங்கு தோள் அதை நினைந்து நினைந்து மெலிந்தாள். அவளுக்கு அந்த அந்த கணவனுடைய பிராணநாதனுடைய அந்த எண்ண அலைகள் ஓடுகிறது. அது மட்டுமல்ல, குகனை கண்டபொழுது எவ்வளவு அன்பு, எவ்வளவு தோழமை, இப்படி ஒருத்தரை பார்க்க முடியுமா என்ன? ஆளநீர் கங்கை அம்பிகடாவிய ஏழை வேடனுக்கு எம்பினன் தம்பி. ஆழநீர் கங்கை பெரிய ஆழமுடையதில்ல, அந்த விரிவுடையது, எட்டி பார்த்தா மரகர தெரியாது, அப்படி பறந்து போகும். ஆழநீர் கங்கை அம்பிகடாவிய அந்த அந்த ஓடத்தை ஓட்டிய ஆழநீர் கங்கை அம்பிகடாவிய ஏழை வேடனுக்கு. அவன் சரிநிகர் சமானமா? இவர் ஒரு ராஜா, சக்கரவர்த்தி திருமகன், அவன் ஒரு காட்டில் வாழக்கூடிய வேடுவன், ஒரு சிருங்கிபேரம் என்று சொல்லுகின்ற ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு வேடுவன் இல்லையா? அப்போ அவனுக்கும் இவருக்கும் தராதரம் உண்டுமா? இல்லையா? கொஞ்சம் பணம் கையிருப்பு இருந்தாலே மற்றவங்களை கண்ணுக்கு தெரியாது, நம்ம மாதிரி ஆளுகளுக்கு இல்லையா? சொந்தக்காரராக இருந்தாலும் என்ன தெரியாது, பார்த்தும் பார்க்காம போவாங்க, அப்படிதானா? ஏன்னா இவருக்கு பணம் இருக்குது, அவங்களுக்கு பணம் இல்லை, அவங்க ஏழை, அவங்கள எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும் நினைப்பாங்க. அது ஒரு 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 அன்பு என்றாலும் ஒரு 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 ஏதாவது ஒரு சமத்துவத்தை காட்டணுன்னாலும் அதுக்கு ஒரு தராதரம் இருக்கு இல்லையா? அவனுக்கு 10,000 தேங்காய் வெட்டினா அது மாதிரி உள்ளவனை தான் மதிக்க முடியும், மற்றவங்களை என்ன செய்ய மாட்டாங்க. உலக இயல்பு தானே அது, அப்படி தானே? அவர் படித்து ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவர், நீங்கள் மற்றவங்க பக்கத்தில் இருந்தாலும் அவர் கண்டுக்கிட மாட்டார், ஏன்னா அவர் உத்தியோகத்தில் இருக்கார். இவங்க ஒரு பாமரன் டெய்லி கூலி வேலைக்கு போகிறவன், பார்க்க மாட்டாங்கல்ல. அப்படி தானே உலகம். நம்ம அந்த சாயலிருந்து மாறணும், எல்லா பேர்கிட்டும் என்ன செய்யணும், அன்போட பழகணும், எல்லோரும் அன்பாக இருக்கணும். எல்லா உயிர்களிலும் யார் இருக்கா? ஜீவாத்மாவாக பரம்பொருள் தானே இருக்கார். அது மட்டுமல்ல, மனிதன் நேசிக்கணும் இல்லையா? ராமாயணம் நமக்கு அதை காட்டுது பாருங்கள். அப்போது இவர் ராஜ பாரம்பரியத்தில் உள்ள ராஜா, அதுவும் ரவிக்குலம் என்ன, அந்த வம்சத்தில் வந்த ஒரு ராஜாதி ராஜர்கள். இவன் ஒரு ஏழை வேடன், அவனை போய் என்ன சொல்லியார் பாருங்க, ஆளநீர் கங்கை அம்பிகடாவிய ஏழை வேடனுக்கு. அந்த கங்கையில் ஓடம் ஓட்டக்கூடிய ஏழை வேடனுக்கு என்ன சொல்கிறாரு? எம்பினின் தம்பி. எனக்கு தம்பி இலக்குன்னு இருக்கான் இல்லையா, உனக்கு தம்பிப்பா, நீ வேற நான் வேற இல்லை, நான் தோழன், நான் உனக்கு யாரு? தோழன், உற்ற நண்பன். இங்கே நிற்கிறா இல்லை சீதா, மங்கை கொழுந்தி என சொன்ன இவன் உனக்கு கொழுந்தி. என்ன அண்ணனுக்கு இவன் அண்ணன்னு சொன்னால் அப்போ தோழன், அப்போ இந்த நங்கை யார்? உனக்கு கொழுந்தி இல்லையா? அது அண்ணி கொழுந்திங்கிற வார்த்தையெல்லாம் எப்போவுமே இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள். அப்போது கவனிங்க, அப்படி உறவு கொண்டாடுறார். அந்த பண்பு என்ன பண்புன்னு நினைத்து பார்க்குறான். அசோகவனத்தில் தனியாக இருந்து அழுதுகிட்டு இருக்கிற சீதாதேவி அதை நினைக்கிறாங்க. அதனால தான் சுந்தரகாண்டத்தில் உங்களுக்கு எல்லா காண்டத்தில் உள்ள விவரமும் அங்கே வரும். அந்த இடத்த விளக்கி சொல்லும்போது இதை படித்தா அங்கே சொல்ல வேண்டியது வரும். அவங்க கானகத்துக்கு வரும்போது தானே இந்த குகனோட தொடர்பு, அது இங்கே எடுத்து சொல்கிறாரு பாருங்கள். ஆளநீர் கங்கை அம்பிகடாவிய ஏழை வேடனுக்கு எம்பினின் தம்பி, நீ தோழன் மங்கை கொழுந்தி எனச் சொன்ன வாளி நண்பினை எண்ணி உண்ணுவா. அந்த கரந்தூடனை நினைவு வருது. பஞ்சவடியில் இருக்கும்போது அந்த சூர்பனை அவள் காது மூக்கு அறுபட்ட உடனே கொய்யோ முறையோ என்று சொல்லி அழுது, முதல்ல அந்த பஞ்சவடிக்கு பக்கத்தில் இருக்கிற வீரர்கள் கரண் தூஷணர்கள், அவங்க 10,000 படைகளை வச்சுருக்காங்க. பெரிய வீரன் திரிசரன், அவனுக்கு தம்பி, தூடனனுக்கு தம்பி. தூடனன் திரிசரன் 3 தலை. இப்படிப்பட்ட கரண் தூடனன் 10,000 படைகள். அவர்கள்லாம் பெரிய அரக்கர்கள், அவரை யாரும் எதிர்க்க முடியாது, அவங்க நினச்சா எல்லா காரியத்தையும் செய்வாங்க. அப்படிப்பட்ட அந்த வீரர்கள், இவர் ராமபிரான் என்ன செய்தார்? இளைய பெருமாளை நீ அங்கே நின்றுக்க, நான் மட்டும் போதும், நானே அவர்களை கணத்தில் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கரண் தூடனர்களை என்ன அப்படி போர் செய்கிறார். போர் செய்தால் அந்த கரண் தூடர்கள் ஒரு
துளி நேரத்துக்குள்ள, ஒரு மணித்துளி நேரத்துக்குள்ள எல்லாம் விண்ணுலகம் எய்தினர். அப்போ அந்த கரந்தூடனன் அவங்க அந்த 14,000 அதை விட அந்த படைகள்லாம் அதிக எண்ணிக்கை, அதெல்லாம் ஒரு நொடி பொழுதில் விண்ணுலகம் அனுப்பிட்டார் இவர். முதல்ல தூடனன் வருவான், பிறகு போர் செய்வான், பிறகு கரன் வருவான், போர் செய்வான். எல்லாம் ராமன் ஒரு தனி மனிதனாக நின்று அவ்வளவு பேரையும் கொன்று குவித்தார். அதை நினச்சி பார்க்குறா. இது சீதாவுக்கு முன்னிலையில் நடந்தது, பஞ்சவடியில் நடந்தது. என்ன அது நினைக்கப்படும். அது மாதிரி ஜனக மகாராஜா அவங்க அப்பா கைப்பிடிச்சு கொடுக்குறார். என்ன பொருளும் திருமகளும் அணைய நீ மன்னுதி இந்நிலவுலகில் அப்படி என்று சொல்லி, அதாவது லட்சுமி தேவி அந்த செல்வத்திலேருந்து பிரிய மாட்டா இல்லை, அதை மாதிரி நீ பிரியாமல் வாழுன்னு சொல்லி அவர் கொடுக்கக்கூடிய வாழ்த்தாகும். இப்போ மலரும் மணமும் போல், நகமும் சதையும் போல், மணியும் ஓசையும் போல் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அங்கே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, திருமகளும் என்ன அந்த செல்வமும் பிரியாது இருப்பது போல நீ என் இந்த உலகில் சிறப்பாக ராமனோடு வாழ்வாயாக, அப்படி வாழ்த்தி கைப்பிடிச்சு கொடுத்தார். அப்போது அதை நினைக்கிறார். அது மாதிரி சீதாதேவியுடைய பாதத்தை பிடித்து ராமபிரான் அந்த அந்த அம்மி மிதிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அம்மியில் வச்சு என்ன போட்டார், மெட்டி போட்டார். என்ன அதை நினைக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாமே அண்டம் முழுவதும் கலங்கியது மாதிரி ஆகிட்டுது. இந்த நினைவுகளெல்லாம் திரும்ப திரும்ப வருது. அதோடு மட்டும் இல்லை, பரதனுக்காக ராமபிரான் எவ்வளவு வருந்தினார். பரதன் நாடு அண்ணா நீதான் ஆள வேண்டும் என்று கானகம் வந்த பொழுது, இல்லையப்பா நீதான் ஆள வேண்டும், இது தந்தையின் கட்டளை, தந்தையினுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது, அதனால் நான் அதை மதித்து அந்த சத்தியத்தை, தந்தையினுடைய சத்தியத்தை இவன் காப்பாற்றணும். இவன் மறுத்தா தந்தையினுடைய சத்தியம் போச்சு, வரம் கொடுத்தது போச்சு இல்லையா. நல்லா கவனிக்கணும். இவர் தந்தையினுடைய சத்தியத்தை காப்பாற்றுறார் மகன். தந்தையினுடைய சத்தியத்தை தந்தை தானே காப்பாற்றணும் அப்படி நினைப்போம். சில இடங்களில் மகன் காப்பாற்றணும். மகன் காப்பாற்றாவிட்டால் தந்தை கொடுத்த பொய் ஆகி போயிடும் இல்லையா. கானகம் போனோன்னு வரம் கொடுத்துட்டார்ல, அப்போ பொய் ஆகணும் இல்லை. அப்படி அந்த நிலையில் பரதன் சரி எனக்கு தந்த நாட்டை உங்களுக்கு தந்துடுறேன், நீங்கள் ஆட்சி செய்யுங்க. அது அப்படி 14 ஆண்டு இந்தோட முடியுமா? முடியாது. அல்லாட்டி என்னைய கானகத்தில் உங்களோட வாரதுக்கு சம்மதிங்க, அப்படி இல்லாட்டி நான் துறவியாக எங்கேயாவது போயிடுறேன். ஒன்றுக்கும் சம்மதிக்கலை. அப்போ அவ்வளோ கெஞ்சி கேட்குறான். அதுக்கு பிறகு வேறு வழி இல்லை. அந்த தேவர்கள் ராமனுடைய அவதாரம் இன்ன காரியத்துக்காக வேண்டி ராவணாதி அவுணர்களை அழிப்பதற்கு இங்கே பரதன் திரும்ப கூட்டிகிட்டு போயிட்டான்னா, போய்விட்டான் என்றால் என்ன நடக்காது, ராமனுடைய அவதார நோக்கம் நிறைவேறாது. அதனால் அசரீரியாக அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, பரதா என்ன தந்தை சொல்லை காப்பாற்றுவது அண்ணன் கடமை, நீ அண்ணன் சொல்லை காப்பாற்றுவது உன் கடமை. ராமரானும் அதுக்கும் பிறகு சொல்லிடுவார், இது என்னுடைய கட்டளை, நான் எப்படி தந்தையின் கட்டளையை ஏற்று நடக்கிறேனோ அதுபோல் நீயும் என் கட்டளையை ஏற்று நடக்க வேண்டும், நீ போகலாம் அப்படின்னார். அப்போந்தான் திருவடிகளை பற்றி பிடிச்சி அந்த பாதுகையை எனக்கு தாங்க அப்படின்னு சரணாகதி அடைஞ்சார். அதுதான் பரதாழ்வார். சரணாகதி அடைஞ்சதுனால பரதாழ்வார். இப்போ பாகவத சப்தாகம் இருக்கு இல்லையா, அதில் கலர்றவங்க எல்லாம் என்ன ஆட்கள், பாகவத ஆட்கள். பாகவத ஆட்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். 7 நாள் சப்தாகம் கேட்குறவனுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அது மாதிரி இங்கு திருவடியை பெற்றுக்கொண்டார். அப்படி வாங்கி கொண்டு அழுத கண்கள், தொழுத கைகள், தலையில் அந்த பாதுகையை வைத்து கொண்டு அந்த சென்ற பரதனை பார்த்து அண்ணன் எவ்வளவு அன்பு கொண்டார். ஓ என் தம்பி பரதன், என்ன பாசம் இருக்க முடியும், அந்த பாசத்தையெல்லாம் விவரிக்க முடியாது. அதனையே நினைத்து பார்க்கிறாள். காட்டுக்கு வரும்போது அந்த யாத்திரை தானம் என்று சொல்லி ஒரு தானம், அதில் திரிசடன் என்று ஒரு வேதியன், அந்த வேதியன் தானம் கேட்குறான்.
எங்கேயாவது யாத்திரை போனால் யாத்திரை தானம் கொடுக்கணும். என்ன, நம்ம கொடுத்து விடுறது ஒன்று. நம்ம யாராவது திருப்பதி போனால் இருந்தாங்க ஒரு 100 வச்சுக்கிடுங்க, 200 வச்சுக்கிடுங்க, 500 வச்சுக்கிடுங்க கொடுப்பாங்க இல்லையா? அது கொடுக்கறது. இது யாத்திரை போகிறவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கறது யாத்திரா தானம். அது மாதிரி யாத்திரா தானம் கொடுக்கும்போது திரிசடன் என்கிற ஒரு வேதியனுக்கு பசு கூட்டத்தையே கொடுத்துட்டார். அந்த அந்த வேதியனை நினைந்து, வேதியனுடைய ஆசை, அவ்வளோ ஆசை இருந்தது. அந்த எல்லையில்லாத ஆசையை பார்த்து ராமன் சிரித்தார். அதை நினச்சி பார்க்குறா. இப்போது காட்டுக்கு வரும்போது என்ன, அவனுக்கு இன்னும் கொஞ்சம் 1000 பசு தந்தா கொள்ளாமே அப்படி இப்படி நினைக்கிறான், ஆசைப்படுறான். அப்போ கொடுத்த பிறகும் இவர் அதனால் சிரிப்பு வந்துட்டு இருக்கு. என்ன, ஒருவனுடைய ஆசை எப்படி மலர்கிறதுங்கிறது அது மாதிரி அதை நினைக்கிறான். பிறகு பரசுராமன் 21 தலைமுறை சத்திரியர்களை அழித்தார். 21 தலைமுறை. 21 தலைமுறைன்னா கொஞ்சம் வருஷம் ஆயிரம் இல்லை என்ன என்ன கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் அல்லது 1500 வருஷமாவது இருக்கணும் இல்லையா? அவ்வளவு சத்திரியர்களெல்லாம் அழித்தார். அதனால தான் அந்த அவதாரம் பரசுராம அவதாரம். என்ன, அந்த பரசுராமன் அப்படிப்பட்டவருடைய அந்த பரசுராமனுடைய வல்லமையை எங்கே இந்த வில்லை வளைத்துப்பார். அது சிவவில், ஏற்கனவே ஒடிந்தவில். நான் என் கையில் இருப்பது விஷ்ணுவில். இந்த வில்லை நீ வளைத்துப்பார் எங்கே அப்படின்னு சொன்னோன்னா, ராமபிரான் வாங்கி புன்சிரிப்போட வளைச்சி அதில் என்ன செய்தார், அம்பை தொடுத்து இதுக்கு இலக்கு என்னன்னு கேட்டார். அவர் வளைக்கத்தான் சொன்னார். இவர் வளைச்சி அம்பையும் மீட்டி அப்படியே இதுக்கு இலக்கு என்னன்னு சொன்னார். இலக்கு சொல்லணும். இவரில் வல்லமைக்கு சண்டைக்கு போனார். அப்போ இலக்கு சொல்லணும். வேறு இலக்கு சொல்லுக்கு வழி இல்லை. என்னுடைய தபஸை இலக்காக எடுத்துகிட்டு போட்டோம்னு சொல்லிட்டார். அப்படி அந்த பராக்கிரமம் உடைய அந்த பரசுராமனுடைய அந்த தவ வலிமையையும் அவருடைய அந்த ஆணவத்தையும் மாற்றிய அந்த திறம் எவ்வளவு சிறப்பு. அப்போ தான் சீதாவை கல்யாணம் பண்ணிட்டு வராரு. ஞாபகம் வருதா? மிதிலையிலேருந்து சீதாவை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது தான், நீ அந்த ஊனவில்லை உடைத்தாய், இந்த வில்லை உடைத்து பாருன்னு சொல்லி பரசுராமர் குறுக்கிட்டு தசரதர் மயங்கிட்டார் அவர் வந்த வேகத்தில். ஏன்னா அவ்வளோ பராக்கிரமசாலி. ராமபிரான் அதை எங்கே கொடுன்னு கேட்டார். அந்த வில்லு கொடுத்தவன் வாங்கினது மாதிரி. இவர் மகாவிஷ்ணு இல்லையா, இவருக்கு வில்லு தானே, லெகம் வாங்கிட்டார். பிறகு அம்பை விட்டுக்கிட்டு வர்ண பகவான்கிட்ட கொடுத்துட்டார். வர்ண பகவான் பின்னால் காத்திருக்கிறான். பிறகு கொண்டு வருவான். எப்போ வருவான்? பிறகு பின்னால் வரும், அப்போது கொண்டு வருவான். பாருங்கள், இங்கே பாருங்கள். அது மாதிரி அந்த வில்லை வளைத்த தவ வலிமையை நீக்கிய அந்த ஒரு சாகசம், அதை நினச்சி பார்க்குறான். இனி இந்திரன் மகன் ஜெயந்தன், அது மாதிரி அவன் ஒரு பெரிய குற்றத்தை செய்தான். அவன் காக வடிவில் அம்மாவுக்கு தோள் மேலே இருந்து அப்படி கொத்துறான். உடனே வெட்டி பார்த்தாலும் வந்து விழுவான். உடனே அம்மா ராமபிரானை பார்த்த உடனே ராமபிரான் ஒரு தர்ப்ப புல்லை எடுத்து, ஒரு புல்லை எடுத்து வில்லில் போட்டு அடித்தார். காகம் ஓடி ஓடி பார்த்துது, எங்கெல்லாம் போகுதோ. அவன் நம்ம தான் பெரிய வல்லமை உடையவன்னு நினச்சிட்டான். அவனுடைய அணகத்தை ஒரு கண்ணை அடிச்சுட்டு போயிட்டு. இப்போ காகம் இப்படி தான் பார்க்கும். பார்த்துருக்கிறீங்களா? ஒரு சரிச்சு தான் பார்க்கணும். பார்த்தா தான் அதுக்கு தெரியும். ஒரு கண் வேலை செய்யாது. இந்த கண் பார்வை இருக்கும்போது அந்த கண் தெரியாதான் இருக்கும். அப்படி அந்த காகம் வடிவை கொண்ட அந்த இந்திரன் மகன் ஜெயந்தன் அவனுடைய அகங்காரத்தை அழித்தார். என்ன, அது மாதிரி கொடிய பிராதன் கொடிய, அதெல்லாம் நம்ம இந்த ஆரண்ய காண்டத்தில் வருது. அந்த பிராதனுக்கு சாப விமோசனம் கொடுத்தாரு. அவன் ஒரு கந்தர்வன் ஆனான். பிராதன் என்ன ஆனா? கந்தர்வன் ஆனான். இந்த ராமாயணத்தை நீங்கள் கேட்டுகிட்டே வந்தீங்கன்னா திரும்ப ரொம்ப பார்க்கும்போது முழுக்க கதைகளும் புரிஞ்சிடும். எப்போ என்றாலும் யாருக்கும் என்ன செய்யலாம், சொல்லலாம். அப்படி தளர்பாடம் ஆயிரும். அப்போது குழந்தைகள் கேட்டால் ராமாயணத்தில் ஒரு கதை சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியும். பழைய ஆட்களுக்கு அப்படி தயாரிப்பாக இருந்தாங்க. அவங்க ஊஞ்சல் ஆடினாலும் ராமாயணம் சொல்லுவாங்க, பாண்டி ஆடினாலும் ராமாயணம் சொல்லுவாங்க. பிள்ளைகளெல்லாம் கூட்டி வச்சு பேர பிள்ளைகள்லாம் பாட்டி எனக்கு ஒரு கதை சொல்லுன்னா என்ன சொல்லுவாங்க? ராமாயணம் சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த
கொடிய விராதன் சாப விமோசம் பெற்று அவன் வந்து கந்தர்வனாக போனது இதெல்லாம் நினைக்கிறாங்க. அந்த கந்தர்வன் ராமபிரானை பற்றி ஒரு நிறைய புகழ்ந்துன்னு சொன்னால் அந்த உண்மைத்தன்மையை சொல்லுவான். நீர் யார் சாதாரணமாக மூலப்பொருளுக்கும் மூலப்பொருள் சுவடாய் பிரிந்த ஞானப்பொருள். அவர் தானே சிவன் பிரம்மா விஷ்ணுவாட்டு பிரிஞ்சிருக்காரு. அப்படியெல்லாம் அவன் வர்ணனை சொல்லுவான். அதெல்லாம் அவங்களுக்கு தெளிவாக தெரியுது. இப்போ பாருங்கள், அந்த திரிசடை தவிர அந்த காவல் அலக்கியர் எல்லாரும் இப்போ இவர் பார்த்துட்ருக்காருல்ல, அந்த ஆஞ்சநேயர் என்ன செய்கிறாரு, இதுவரை பார்த்துட்டே தான் இருக்கார், ஒளிந்திருந்து பார்த்துட்ருக்காரு. மரத்துக்கு மேலே வந்துட்டார். சீதாவை கண்டு இந்த விஷயங்களெல்லாம் அவர் அதாவது தெரிஞ்சுக்கிடுறாரு. சீதா அம்மா இன்ன மனநிலையில் இருக்காங்க, இன்னது நினைக்கிறாங்க, இன்னது எல்லாம் அவருக்கு தெரியுது. அப்போ அந்த அரக்கியர்கள்லாம் கொஞ்ச நேரம் சத்தம் போட்டாங்க. இந்த ஆஞ்சநேயருடைய அந்த ஆற்றல்னு தான் நினைக்கணும். அவங்கெல்லாம் தூங்கிட்டாங்க. அப்போது தூங்கின நேரத்தில் இந்த சீதைக்கு பக்கம் அந்த திரிசடை இருப்பாள். அந்த அம்மாவுக்கும் கொஞ்சம்தான் அதிகாரம் உண்டு. இந்த சீதாவுக்கு உதவி செய்யணும், இவங்களை பாதுகாக்கணும், நல்ல இதாக்கும், ஒரு பெரிய தெய்வீகத்தன்மை உடையவங்களாக்கும், இவங்களை அட்டகாசமாக அநியாயமாக ராவணன் எடுத்துகிட்டு வந்துட்டான் என்ன அப்படிங்கிற நியாயமெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியும். அந்த திரிசடை யாருன்னு சொன்னால் விபூஷணனுக்கு மகா அம்மாக்கா. அதனால் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் ஒரு எல்லைக்கு மேலே போக முடியாது. இந்த அரைக்கையெல்லாம் கோல் சொல்லி கொடுத்துரும், அல்லட்டு ஏதாவது போய் ராவணன்ட்ட சொல்லும். அதனால் கொஞ்சம் சமயம் பார்த்து தான் பேசணும். ஆனாலும் ரொம்ப நெருங்கி வந்து ஏதாவது சொன்னால் அப்படியெல்லாம் பேசாதுங்க, உங்களுக்கு வந்தால் தான் இந்த கஷ்டம் தெரியும், நீங்கள் எல்லாம் ஒதுங்கி இருங்க, நீங்கள் என்ன செய்ய போறிய இப்படின்னு போட்டு எடுத்து சீதாம்மாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அங்கே ஒரே ஆள் தான் உண்டு. அந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லி ஒரு அனுசரணைக்கு அந்த திரிசடை மட்டும்தான் உண்டு. இந்த அரக்கியர்களெல்லாம் அப்படி தூங்கின உடனே அந்த சீதாதேவி தனக்கு உற்ற ஒரு நல்ல நிமித்தம்னா ஒரு அனுசரணையான ஒரு நினைவு, அதை அந்த திரிசடையிடம் சொல்கிறாங்க. அந்த திரிசடை அந்த வீடனுடைய மகள்கிட்ட சொல்கிறாங்க, பெண்களுக்கு இடது கண் புருவம் நெற்றி இது துடித்தா நல்லது. என்ன, பெண்களுக்கு இடது புருவம் கண் நெற்றி இதெல்லாம் நம்ம அறியாமல் துடிக்குமில்ல, புருவம் இதெல்லாம் நெற்றியெல்லாம் துடிக்கும். அப்படி துடித்தா நல்லது. அந்த ராமபிரான் விஸ்வாமித்திரரோடு முனிவரோடு மிதிலைக்கு வந்த பொழுது எனக்கு அப்படி துடிச்சுது இடது கண். அப்போ சீதாவுக்கு நல்லது தான் நடந்தது இல்லையா? அப்படி அந்த அம்மா சொல்கிறாங்க. அது மாதிரி நாடு முழுவதும் பரதனே பெரும்படி துறந்து காட்டுக்கு வந்த நாளில் வலப்பக்கம் துடித்தது. அப்போ இடப்பக்கம் துடிக்கும்போது நல்ல ஒரு நிமித்தம், வலப்பக்கம் காட்டுக்கு வந்துட்டாங்க. தண்டகாரண்யத்தில் ராவணன் வஞ்சனை செயலை செய்த காலத்தில் என் புருவம் முதலியன வலப்பக்கம் துடித்தது. அப்போ அவன் ஒரு மாறுவேடம் போட்டு அவன் ஒரு இரவலனா ஒரு சன்னியாசியாக, ஒரு என்ன பேர் சன்னியாசிக்கு என்ன பேர், ஒரு துறவி போல் அவன் வேடம் போட்டு காட்டில் தான் இருக்கிறேன் எல்லாம் வந்த சமயம் இந்த அம்மாவுக்கு என்ன செய்யுது, வலது பக்கம் துடிச்சிருக்குது. என்ன, அப்போ ஏதோ ஒரு கேடு வருதுங்கிறத இவங்க கவனிக்கலை. உடனே திரிசடை பதிலுக்கு சொல்லுவாங்க, அம்மா நானும் நேற்று ஒரு கனவு கண்டேன். இந்த அம்மா இப்படி கண் துடிச்சுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எந்த கண் துடிக்குது? இடது கண் துடிக்குது, சரிதானா? இப்போ இடது, அப்போ நல்லது வரப்போகுங்கிற விஷயமா சொல்கிறாங்க. உடனே அந்த திரிசடை சொல்லுவாங்க, அம்மா நானும் ஒரு கனவு கண்டேன். ஒரு வண்ணத்து தும்பின்னா ஒரு வண்டு, என்ன வண்ணத்து தும்பி உன்னை சுற்றியது, 2-3 தடவை உன்னை சுற்றியது. உன் காதில் இசையை ஊதியது, நீன்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, காதில் இசையை ஊதியது. அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், எப்படியாவது சீக்கிரமாக ஒரு தூதுவன் உன்னை சந்திப்பான்.
அந்த அம்மா ஒரு தும்பி வந்து இப்படி தலை சுற்றி காதில் அது வண்டுகள் வந்தால் இங்கே சுற்றிட்டு போயிடும். நம்ம காதுன்னு தெரியுமோ என்னதோ, ஆனால் அது பக்கத்தில் வரும்போது நமக்கு கேட்கும். அப்போ காதில் வந்து இறைவன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த கொசுவையும் அப்படி தானே சொல்கிறாங்க. கொசு இறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குமா, ஆனால் காதுகிட்ட வரும்போது நமக்கு கேட்குமா. நம்ம அதை காதில் வந்து இறைவு, மூக்கில் இறையாமல் காதில். ஆனால் அது எப்பவும் அந்த இறக்க ஒரு சவுண்டு இருக்குமா என்ன, நமக்கு காதுகிட்ட வரும்போது அது கேட்குது. இங்கே அப்படி சுற்றியது உன் காதில் இசையை ஊதியது. அதனால் நான் என்ன நினைக்கிறேன், ஒரு தூதுவன் அதி விரைவில் உன்னை சந்திப்பான். அது மாதிரி மட்டுமல்ல சீதா, நீங்கள் பயப்படாதுங்க. ராவணனுக்கு ஏதோ ஒரு தீமை ஏற்பட போகிறது. நான் கனவு கண்டதில் அப்படி எனக்கு தெரியுது. என்ன அப்படின்னு சொன்னால், ராவணன் தலை வழியை எண்ணெயை பூசியிருக்கான். அந்த கனவில் ராவன் தலைவலியை வழிஞ்சு வடியும்படி எண்ணெய் பூசியுள்ளான். அவன் சிவப்பு ஆடை அணிஞ்சிருக்கான். என்ன ஆடை அணிஞ்சிருக்கான்? சிவப்பு ஆடை அணிஞ்சிருக்கிறான். அவன் ஒரு அந்த கோவேரி கழுதை, அந்த கழுதை மேலே ஏறி இருக்கான். கழுதை மேலே ஏறி அவன் வந்து அந்த தென் திசை நோக்கி போகிறான். என்ன, அதுவும் அவனோட பேய்கள் போகுது. அந்த பேய்கள் பூட்டப்பட்ட தேர் பின்னால் போகுது. என்ன, பின்னால் போகுது. அதனால் அந்த பேய்களும் தேரை இழுக்கின்றன. ராவணன் பிள்ளைகளும் மற்றும் அரக்கர்களும் தென் திசை நோக்கி செல்லுகிறார்கள். தென் திசை நோக்கி போனால் யமனுடைய இடம் இல்லையா? அப்போ தென் திசை போகிறாங்கன்னா யமலோகத்துக்கு போகிறாங்க என்கிறத இந்த கனவு சொல்லுது. ராவணனது அரண்மனை இடி தாக்கியது போல இடிந்து விழுந்தது. ராவணனுடைய அரண்மனை இப்படி நான் எப்பவும் இந்த கனவுகளை கண்டதில்லை. இலங்கை நகரமும் மதிலும் எல்லா திசைகளிலும் தீப்பற்றி எரிந்தது. என்ன, அவ்வளோ திரிசடை கண்ட கனவை பாருங்கள். அப்போ திரிசடை தானே உதவியாக இருக்கா. அதனால் பகவான் அவளுக்கு கனவில் இதெல்லாம் காட்டுறாரு அவளுக்கு இல்லையா? அப்போது அங்கே வந்து எல்லா மதில்களும் அந்த அந்த திசைகளில் இருக்கிற நகரங்கள் எல்லாம் தீப்பற்றி எரிகின்றன. கற்பக சோலை அழிந்தது. இந்த சோலை வனம் இருக்கக்கூடிய சோலைகள்லாம் அழிந்தது. ராவணனின் மனைவி மண்டோதரியின் கூந்தல் பிரிந்தது. ராவணனின் மனைவி மண்டோதரி கூந்தல் பிரிந்தது. அப்போ கூந்தல் பிரிந்த ஒரு குற்றமான செயல் என்ன, ஒரு துர்நிமித்தம். இப்போ கூந்தலை பிரித்து போடுறது தான் ஒரு நவீன காலத்தில் உள்ள சிறப்பாக நிற்கிறாங்க. அப்போது கூந்தல் பிரிந்தது. விளக்கின் தீயினால் அந்த கூந்தல் எரிந்தது. பக்கத்தில் விளக்கு இருந்தது, அது பிரிஞ்சு அதில் விழுந்து விளக்கின் எரியாக இருந்தது. 2 சிங்கங்கள் காட்டில் வாழும் புலி கூட்டத்தோடு வந்தன. அந்த கனவில் 2 சிங்கங்கள் காட்டில் வாழக்கூடிய நிறைய புலி கூட்டங்களோடு வந்தன. ஒரு மயில் அச்சிங்கத்தோடு சென்றது. ஒரு மயில் அந்த சிங்கத்தோட போயிட்டு. கனவு பார்த்தீங்களா, எவ்வளவு வெட்ட வெளிச்சமான கனவு. அந்த போயிற்று. திருமகள் ராவணன் அரண்மனையில் இருந்து வீடணன் அரண்மனைக்கு சென்றாள். ராவண அரண்மனையில் இருந்த அந்த திருமகள் அவள் இறங்கி வீடணன் இவ அப்பாவுக்கு அரண்மனைக்கு அவள் வந்தா. இதுதான் நான் கண்ட கனவு. இந்த கனவுனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ராவணனுக்கும் அந்த அந்த அரசுக்கும் எல்லாம் பெரிய அழிவு ஏற்படுது. அதனால் உனக்கு விடுதலை கிடைக்குது. ஒரு தும்பி வந்து உன்னை சுற்றிக்கிட்டு ரீங்காரம் பண்ணி போனதுனால ஏதோ ஒரு தூதுவன் வரப்போகிறான். இதில் யார் கேட்டுக்கிட்டு இருக்கா? அனுமன் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். என்ன, அப்போ உடனே அந்த ஆஞ்சநேயர், சீதா பிராட்டியாரை பார்த்து கொண்டிருந்த ஆஞ்சநேயர் அரக்கியர்கள் கூட்டத்தை பார்த்தார். அந்த பார்த்துக்கிட்டு நினைக்கிறாரு, விரிமலை குலம் கிழித்து ஒளிருமின் என கருநிறத்து அரக்கியர் குழுவின் கண்டனன்.
அந்த அரக்கியர் கூட்டத்தில் இந்த அம்மா இருக்கிறது ஒரு ஒளி இருந்தது போல இருக்குது. அப்படி அந்த அந்த ஆஞ்சநேயர் இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு வியப்பு வருகிறது. ஆஞ்சநேயருக்கு வியப்பு. ஏன்னா சீதாதேவியை கொண்டனோ, வந்தொழினான், எங்கேயோ விட்டுட்டானோ அல்லது திண்டனோ அப்படில நினைச்சாரு. இப்போ அம்மா பாதுகாப்பாக இருக்காங்க. என்ன கவலையில் சங்கடத்தில் இருந்தாலும் என்னப்படி இருக்காங்க, பாதுகாப்பாக இருக்காங்க. அதனால் அவருக்கு வியப்பு வருது. இன்னொரு பக்கம் ராமபிரான் அங்கே ரொம்ப சீதாவை காணலன்னு துடிக்கிறார் இல்லையா. அதனால் இப்போ சீதாவை நல்ல நிலையில் நம்ம பார்த்துட்டோம், சீதாவுக்கு எந்த கெடுதலும் இதுவரை வரல. அதனால் ஊகை சந்தோஷம் இருக்கிறது. வீடினது அன்று அரண், பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வீடினது அன்று அரண். அறம் என்ன செய்யவில்லை, தோத்து போகலை, அறம் நிலைச்சி நிற்குது. ஏன்னா அம்மாவுக்கு எந்த தோஷமும் வரல, இதுவரை வரல. இல்லை, வீடினது அன்று அரண். பாருங்க, அறம் தோத்து போகலை. அறம் எப்பொழுதும் என்ன செய்யும், ஜெயிக்கும், நிச்சயமாக ஜெயிக்கும். நீங்கள் அறத்தின் வழி போனீங்கன்னா அறம் நிச்சயமாக ஜெயிக்கும். அது நம்முடைய வாழ்க்கையிலையும் அனுபவத்திலையும் காணலாம். அப்படி காண முடியாட்டும், அதுதான் உண்மை. என்ன, அதுதான் அவர் சொல்லுறாரு, பாஞ்சாலி சபதத்தில் சொல்லுவார். யார், அந்த பாரதி சொல்லுவார். யார் வாயிலாக சொல்லுவார், அர்ஜுனன் வாயிலாக சொல்லுவார். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும். என்ன, இதுதான் முக்கியம். இதில் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கா? அப்போ கவலைப்படலாமா? ஒன்றும் கவலைப்படக்கூடாது. எது எப்படி இருந்தாலும் என்ன பாடம் யாருக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறது எல்லாம் வல்ல பகவானுக்கு தெரியும். தர்மத்துக்கு எதிராக இருக்கிறவங்கள அவர் அழிப்பார். என்ன, ஜராசந்தனோடு 17 தடவை போர் செய்தார். அவனை கொல்லணுன்னா உடனே கொன்று இருக்கலாம், ஆனால் கொல்லலை. தீயவர்களெல்லாம் வரட்டும், என்ன, என் நெருப்பில் விழுந்த விட்டில் பூச்சி போல் எல்லாம் அழிஞ்சு போட்டோம். அப்படி ஒவ்வொரு தடையும் அவன் லட்சக்கணக்கான படைகளை கூட்டிகிட்டு வருவான். எல்லாரையும் கொல்லுவார், அவனை மட்டும் விட்டுருவார். பார்த்தீங்களா? அதான் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும் எனும் இயற்கை மருமத்தை நம்மாலே உலகம் கற்கும் வழி தேடி விதி இந்த செய்கை செய்தான். கருமத்தை மேன்மேலும் காண்போம். நம்ம சோர்வு விட்டுறக்கூடாது. சரஸ்வதியம்மா கொஞ்சம் கூட சோர்வு அடையக்கூடாது. என்னம்மா அந்த அம்மாவுக்கு பேர் என்னது, வசந்தகுமாரி அம்மா. சோர்வே அடையக்கூடாது. ஒரு நாள் தூக்கம் வந்தால் போட்டோம், அடுத்த நாள் நம்ம என்ன செய்யலாம், அதை வெல்லலாம். அடுத்த நாள் தூக்கம் வந்தால் போட்டோம், என்ன, அப்போ அடுத்த நாள் வெல்லலாம். நமக்கு முயற்சி எப்படி இருக்கணும், முயற்சி தொடர்ந்து இருக்கணும். தொடர்ந்து அடைஞ்சா நிச்சயமாக வெற்றி அடையலாம். இது என்ன ஒரு சாதாரண தூக்கம், இந்த பேய் பிடிச்ச மாதிரி நம்மளை வந்து பிடிக்கும், விரட்டுவோம். முயற்சியுடையார் இகழ்ச்சி அதை கண்டு தோற்று போனேன்னு நீங்கள், எனக்கு தான் தூக்கம் வருவேன், நான் அங்கே வந்து என்னத்துக்கு இங்கே இருக்கிறேன், எப்படி ஒரு மனசு வந்துட்டேன்னு நீங்கள். அன்றைக்கி கூட சொன்னாங்க, நீதி நூலில் சொன்னாங்க. அப்படி எல்லா நிலையிலையும் நம்மளை ஏதாவது ஒன்று, ஒரு சோம்பல் நம்மளை தழுவி நம்மளை அதில் முன்னேற விடாது. இன்னைக்கு இருக்கட்டுமே, நாளைக்கு பார்க்கலாம், அப்படி நம்மளை என்ன செய்கிறோம், கெடுத்துறோம். இதெல்லாம் அனுபவத்தில் இருக்கா என்ன? அதனால் நம்முடைய கருமத்தை மேன்மேலும் காண்போம், விதி இப்படி இருந்தால் கூட நம்மால் உலகம் இந்த பாடத்தை கற்றுக்கிடட்டுன்னு சொல்லி விதி நமக்கு ஒரு பாடத்தை தந்தால் கூட கருமத்தை மேன்மேலும் இது நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். கருமத்தை மேன்மேலும் காண்போம், இதுதான் ரொம்ப முக்கியம். எத்தனை தடவை விழுந்தாலும், அன்றைக்கு யாரோ சொன்னாங்கல்ல, இந்த குழந்தை இழந்துச்சு நடக்கச்சுமே எத்தனை தடவை விழும், நான் விழுந்துட்டேன்னிட்டு அது படுத்த அடக்கம், பின்ன எழுப்பி நடக்கும் சொன்னாங்கல்ல. அப்போ கருமத்தை மேன்மேலும் காண்போம், இன்று கட்டுண்டோம் பொறுத்திருப்போம், காலம் மாறும் தருமத்தை அப்போது வெல்ல காண்போம். என்ன, இதெல்லாம் வாழ்க்கையில் பெரிய பாடம். சோர்ந்து போகவே கூடாது. நம்ம வந்து உயிர் துடிப்போடு இருக்கிறோம். உயிர் துடிப்போடு இருக்கிற நமக்கு வெற்றி நிச்சயம். சரிதானம்மா?
எனக்கு கொஞ்சம் ஜலதோஷமாக்கும், பேச்சு வாய் வரவில்லை, கொஞ்சம் கை காலாசு, மூச்சு திணறு, நாகமலமா மூச்சு திணறு வந்துக்கிடணும் என்னதோ, அந்த சுண்டவத்தல் போட்டு சாப்பிட்டீங்களா? அது உப்பு உள்ளதை வாங்கிறாதுங்க. உப்பு இல்லாதது சொல்லி வாங்கி என்ன நல்லெண்ணெயில் வறுத்து டெய்லி தூங்க போகும்போது ஒரு 5 சாப்பிட்டுட்டு வெந்நி குடிச்சிருங்க. சாமியெல்லாம் பார்த்துக்கிடுவார். என்ன இந்த மூச்சு திணறல் இருக்காலெல்லாம் அது செய்யுங்க. கவனிங்க. அப்போது அந்த அந்த கருமம் அதனால் அந்த அந்த ஆஞ்சநேயர் நினைக்கிறாரு, வீடினது அன்று அரண் யானும் வீகலேன், நானும் விழுந்து போக மாட்டேன். கண்டாச்சில்ல, இன்னும் வெற்றி தானே. தேடினனை கண்டனன் தேவியேயனா, நாங்கள் சீதா தேவியை தேடினேன், கண்டுக்கிட்டேன். ஆடினன் பாடினன் ஆண்டும் ஈண்டும் பாய்ந்து ஓடினான். அவருக்கு சந்தோஷம், என்ன ஆனந்தம், பெரிய ஆனந்தம். இங்கே சாடுவார், அங்கே சாடுவார், அப்படி குதிப்பார், இப்படி குதிப்பார், என்ன ஆனந்தம். ஆடினன் பாடினன் ஆண்டும் ஈண்டும் பாய்ந்து ஓடினன் உலாவினன் உவகைத்தேன் உண்டான். கம்பரை விட வேற யாரும் சொல்ல முடியாது இதெல்லாம். என்னென்னா அப்போ அந்த ஆனந்தம், ஒரு சந்தோஷம். எவ்வளவு சிரமப்பட்டு அங்கெல்லாம் தேடி காண முடியாது, கடலை தாண்டி வந்து நகரமெல்லாம் தேடி காண முடியல. இனி உயிரை விட்டுருவோமா, எப்படி நான் போய் பதில் சொல்லுவேன், இப்படியெல்லாம் ஏங்கினவருக்கு சின்ன ஆட்டமாக வரும், அப்படிதானா? அதனால் அவருக்கு அங்கே ஆடுறார், இங்கே ஆடுறார். அவன் திருமாலே, ரொம்ப முக்கியம், நல்ல கவனிங்க. அவன் என் தலைவன் ராமன் இருக்கிறான் அல்லவா, என்னை தூதாக அனுப்பியிருக்கிறார் அல்லவா ராமச்சந்திரமூர்த்தி, அவன் திருமாலே அவன். இதை விட இதுதான் முக்கியம். ஆஞ்சநேயருக்கு முதல்ல வாயு பகவான் சொன்ன அந்த விவரத்தில், தந்தை சொன்ன விவரத்தில் அவர் கண்டுக்கிட்டார். சங்கு சக்கரம் இருக்குது, அவர் யாரை கண்ட மாத்திரத்தில் உனக்கு பணிவிட செய்யணும், அந்த வரலாறுலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல, அது அப்போ தேர்ந்தார். இப்போ அவருக்கு இன்னும் ஆனந்தத்தில் சொல்லார், அவன் திருமாலே, என்ன அவன் திருமால், இவள் திருமகளே. இந்த அம்மா இருக்கிற நிலை எப்படி இருக்கு, இவள் திருமகள். உறுதி, அவருக்கு உறுதி வந்துட்டு. அந்த அம்மா இருந்து அந்த நோன்பு இருக்கிற அந்த அந்நியனுடைய மண்ணாக இருந்தால் கூட, கொடுஞ்சிறையில் இருந்தால் கூட, அந்த அம்மாவனுடைய திட்பம் உறுதி அப்படி இருக்குது. அவன் திருமாலே இவள் திருமகளே, மூவகை உலகையும் முறையின் நீக்கிய பாவிதன் உயிர்கொள்வான் இழைத்த பண்பு இதால் ஆவதே ஐயம் இல் அரவின் நீங்கிய தேவனே அவன் இவள் கமலச் செல்வியே. அந்த பாம்பனை 1000 தலையுடைய ஆதிசேடன் என்று சொல்லுகின்ற பாம்பின் மீது படுத்திருக்கின்ற பாம்பனையிலே பள்ளி கொள்ளுகின்ற அந்த பரந்தாமன் அவன், அந்த பார்க்கடலில் துயில்கின்ற அந்த இமைப்பில்லாது அவன் கண் துயில்கின்றான் அல்லவா, அப்படிப்பட்ட அந்த கண் துயில்கின்ற அந்த பரந்தாமன், அந்த வாசுதேவன் அவன், அரவின் நீங்கிய தேவனே அவன் இவள் கமலச் செல்வியே. கமலச் செல்வின்னா செந்தாமரை பூவில் இருக்கக்கூடிய திருமகளே. ஆனால் மங்கையருடைய மாண்புங்கிறது சாதாரணமானதல்ல. இங்கே கம்பர் சொல்லார், புரியுதா? மங்கையருடைய மாண்பு சாதாரணமாக நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள்லாம் தேவியின் அம்சம், பெரிய சக்தி உடையவங்க, ஆற்றல் உடையவங்க. எந்த காரியத்தை இன்றைக்கி அதான் மகளிர் மன்றத்தில் இதெல்லாம் தான் நீங்கள்லாம் சொல்லி கொடுக்கணும். என்ன எவ்வளவோ காரியத்தை சாதிக்க பிறந்தவர்கள் மங்கையர்கள் மாண்பு. வெங்கனல் முழுகியும், ரொம்ப ஒரு தீயில முழுக சொன்னாலும் முழுகிடுவாங்க. வெங்கனல் முழுகியும் புனலுள் மேவியும் நுங்குவ அருந்துவ நீக்கி நோற்பவர் எங்குளார். இந்த உலகத்தில் பெண்களை தவிர யார் இருக்காங்க? ஆம்பளை ஆளுக்கு ஒரு சுகம் இல்லைன்னா அப்படி பார்ப்பாங்க, பொம்பளை ஆளுக்கு சுகம் இல்லைன்னா சரி 2 நாள் இருப்பா, போகவும் செய்யல, எனக்கு வேலைகளும் இந்த ஒன்றும் சாப்பாடும் நமக்கு சரியில்லை, அப்படித்தானா? போயாவது தீர்ந்துட்டேன்னா நல்ல காலம் என்ன. அல்லது ஹோட்டலில் வாங்கி அவர் மட்டும் சாப்பிடுவார், இங்கே கொடுக்க மாட்டார், 2 இட்லியாவது சமைத்து கொடுப்பாரா என்ன? அப்போ இங்கே பாருங்கள், எங்கு ஊழார் குலத்தில் வந்து இல்லின் மாண்புடை நங்கையர் மனத்தவம் நவிலற்பாலதோ. இதெல்லாம் பொன்னெழுத்தினால பொறிக்க வேண்டியது. அல்லது நல்ல குலத்தில் தோன்றி நல்ல குடிப்பிறப்பில் வாழக்கூடிய
நல்ல குலமங்கையர்கள் அவர்களுடைய குலத்தில் வந்து இல்லைன்னா அந்த 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 இல்லறம், அந்த இல்லறத்தில் புகுந்து புகுந்து மாண்புடை நங்கையர், அது அந்த அந்த இல்லற தர்மத்தை சிறப்புடைய நடத்தக்கூடிய நங்கையர் மனத்தவம் நவிலற்பாலதோ, அவங்களுடைய மனத்திட்பம் நவிலற்பாலதோ. நவிலர்னா சொல்ல முடியுமா? பெண்களுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. அதை எங்கே காண்றாரு? இந்த ஆஞ்சநேயர் பார்க்குறார். அதுதான் கண்ணகி மதுரை கால் சிலம்பு அதில் முத்துப்பரல் என்று சொல்லி மன்னனிடம் சொன்ன மாத்திரத்திலே அவன் செங்கோல் நழுவிற்று என்று வீழ்ந்து இறந்தான். என்ன கொடுஞ்செயல் செய்த அந்த அந்த குலத்தவர்கள் மக்கள் எல்லாம் அழிந்துபட்டு போக வேண்டும். பசுக்கள், ஆனிரைகள், பத்தினி பெண்கள், நல்லறத்தோர், சான்றோர்கள் தவிர மற்றவர்கள் அழியட்டும் என்று சொல்லி என்ன மதுரை மாநகரத்துக்கே நெருப்பிட்டாள். புரியுதா? ஏதோ இந்த என்ன இது மாதிரி, அதுக்கு பேர் என்ன, நம்ம நெய் குடத்தில் நெய் இருக்கிறது வரை எறும்பு சுற்றி இருந்தது, நெய் போனால் ஓடிடும், அது மாதிரி இருக்கக்கூடாது. என்ன நம்முடைய பொதுநலன், நம்முடைய ஸ்தாபனம், நம்முடைய மங்கையர் என்ன 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 மன்றம் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை, அதில் நன்மை தீமைகள், கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள் வரலாம். ஆனால் சாதித்து நிற்க வேண்டியது யார்? நம்ம நிற்கணும். இது நம்முடைய உடைமை, நம்முடைய பொருள் இல்லையா? அந்த தவத்தினுடைய மகிமையை ஆஞ்சநேயர் இன்னும் பேசுகிறார் பாருங்க. அதாவது இல்லறத்தின் அருமை, தவத்தின், இந்த தவம் இங்கே தாய் இருந்து செய்கின்ற இத்தவத்தின் பெருமை எப்படிப்பட்டது? இதை யார் காத்தது? அம்மா சீதாதேவி தனியா இல்லை இருக்கிறாங்க. இந்த தவத்தை காத்தது யாரு? தர்மமே காத்ததோ அவர் ஆஞ்சநேயர். இப்போ என்ன அங்கே இறங்கி வரல, பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு இந்த ஓகை வருது, ஓடி ஆடுறாரு. பிறகு இது மாதிரி இல்லறத்தின் மாண்பு என்ன, இந்த மங்கை இருக்கிற அந்த நிலை என்ன, தர்மம் அழியவில்லை அப்படி சொன்னவர். இப்போ இந்த சீதா பிராட்டியினுடைய இந்த உயர்வு, இந்த ஸ்திரமான இந்த நிலைக்கு தருமமே காத்ததோ ஜனகன் நல்வினை கருமமே காத்ததோ. அப்பா யாரு? ஜனகன், ஜனக மகாராஜா. அப்போ சில பண்புகளெல்லாம் தாய் தந்தையர்களை ஒட்டி தான் வரும். என்ன இதையெல்லாம் யோசிக்கணுமா? தாய் தந்தையர்களை ஒட்டி தான் சில தர்மங்கள், ஒழுக்கங்கள், நல்ல உயர்வான சிந்தனைகள் எல்லாம் தாய் தந்தையர்களை ஒட்டி வரும். நான் பாருங்கள், ஜனகன் நல்வினை கருமமே காத்ததோ. தர்மந்தான் காத்ததா? இல்லை, ஜனகனுடைய நல்வினை அந்த கருமமே காத்ததோ. கற்பின் காவலோ, ஒழுக்கத்தின் பேராண்மையோ காவலோ. அருமையே அருமையே யார் இது ஆற்றுவார்? இந்த சீதாதேவி காக்கக்கூடிய இந்த தவம் அருமையே, 2 முறை சொல்கிறார். அருமையே யார், யார் மற்றவர் காப்பார்? அருமையே அருமையே யார் இது ஆற்றுவார்? ஒருமையே எம்மனோர்க்கு உரைக்கற்பாலதோ. இந்த இந்த சிறப்பான இந்த ஒரு தவ நிலை எம்மனோர் உரைக்கப்பாரதோ. என்ன போன்றவங்க சொல்ல முடியுமா அப்படின்னு அந்த ஆஞ்சநேயர் நினைக்கிறார். அவர் பெரிய சிறந்த நுண்மான் அறிவுடையவர் பாருங்க. உடனே அங்கு இந்த நேரத்தில் ராவணன் என்ன செய்கிறான் பாருங்க. ராவணன் இங்கு சிறை வச்சு நிறைய நாள் ஆகிட்டே இருக்கு, இவங்க வற்புறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படி இப்படி நடக்குது. ஆனால் அவன் இடையிடையே வந்துடுவான், இடையிடையே ஆமாம் வந்துடுவான். அவன் இப்போ எப்படி வரான்? பெரிய பட்டு பீதாங்கரங்கள் கட்டி, அந்த 10 தலைக்கும் 10 கிரீடங்கள் வச்சு, என்ன பெரிய டாம்பீகமாக, அவன்தான் பெரிய ஆள் உலகத்திலேயே. அப்படி காட்டணும் இல்லை, சீதாதேவி மயங்குவாளான்னு பார்க்கணும் இல்லை. அப்போ அவனுடைய பராக்கிரமத்தோடு, பராக்கிரமம் நல்ல வார்த்தை, பராக்கிரமத்தோடு அப்படி வாரான். என்ன தேவர்களெல்லாம் அடிமை கொண்டவன், அப்படிப்பட்டவன். அவனுடைய பராக்கிரமம் அந்த சிறை வைத்திருக்கிற சீதாதேவியை பார்க்க வாரான். இப்போது ஆஞ்சநேயர் அந்த தாயினுடைய நிலையை கண்டு ஆஞ்சநேயருக்கு பெருமிதமான ஒரு சந்தோஷம் உச்சக்கட்டத்தில் இருக்கிறார்.
அவர் பின்னும் அவருக்கு ஆட்டமும் பாட்டமும் தான். என்ன, வாலி ஜானகி வாலி ராகவன். ஜானகி அந்த மிதிலை தாய், அந்த மைதிலி ஜானகி சீதா பிராட்டி. வாலி ஜானகி வாலி ராகவன், வாலி நான்மறை வாலியறந்தனர். இதெல்லாம் சிறப்பாக இருந்தால் தான் நாடு சிறப்பாக இருக்கும். வேதங்கள் ஓதப்படணும். இப்போ நம்ம சப்தாகத்தில் காலையில் என்ன படிக்க போகிறோம்? விஷ்ணு சகஸ்ரநாமம். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும். என்ன, அதெல்லாம் படித்தா ரொம்ப சிறப்பு. என்ன, அதனால் வாலி நான்மறை வாழ்க, வாலியர் அந்தனர் அறவோர் என்று சொல்லுகின்ற அந்த அந்தணர்கள்லாம் என்ன செய்யணும்? நீங்கள்லாம் இப்போ யார்? அந்தனர். அதனால் சொல்லுற வாலி ஜானகி வாலி ராகவன் வாலி நான்மறை வாலியர் அந்தனர் வாலி நல் அறம் என்று உற வாழ்த்தினான் ஊழிதோறும் புதிது உறும் கீர்த்தியான். அது அது இவருக்குள்ள அடைமொழி, அனுமனுக்குள்ள. ஊழிதோறும், ஒவ்வொரு ஊழி காலமும் புதிது உறும் கீர்த்தியானாகிய அந்த அந்த ஆஞ்சநேயர் ஜானகியை பார்த்து அப்படி ஆனந்தமாக, இவர் செய்த தவமோ இல்லது இவர் தந்தை ஜனகன் செய்த கருமத்தின் மேல்நிலையோ கற்பின் காவலோ அருமை அருமை, இதை போர் யார் ஆற்றுவார்? இவர்கள் வாழட்டும். வாலி ஜானகி வாலி ராகவன் அப்படிங்கிறார். என்ன, அப்போது இந்த ராவணன் அங்கே வாரான், பெரிய படோடமாக. அங்கே 10 பேர், இங்கே 10 பேர் கவரி வீச, அங்கே கொற்ற குடைய பிடிக்க ஆள், இந்த தோளில் போட்டிருக்க துணி அங்கே ஒரு பரலாங்கு தூரம் இழுக்குது, அதை தூக்கி பிடிக்க ஒரு ஆள். என்ன, இப்படியெல்லாம் அவன் பரவத்தோடு வாரான். ராவணன் அப்படி அங்கே வருகிறான். அம்மாவுக்கு இவன் கொடிய விடத்தை போன்றவன். அந்த அந்த கொடிய விடத்தை போன்ற அந்த ராவணன் ஒரு தேவியிடம் கொஞ்சம் அப்படி நெருங்கி வரும்போது அந்த அந்த அமுதத்தை உண்ணுகின்ற அந்த தேவியை அவன் நெருங்குகின்ற பொழுது கொடிய விடம் நெருங்குவதைப் போல் இருக்கிறதாம். உடனே அவன் வந்தவன் அந்த சீதாதேவியை பார்த்து, ராமன் அற்ப மனிதன், அவனை எண்ணிக்கொண்டிருக்கிறாயே. அது அவன் சொல்கிறான், ராமன் அற்ப மனிதன், அற்ப மனிதர்கள் வாழ்வு நிலையற்றது. நான் அந்த ராமனை கொன்ற காலத்தில் அவன் ஓ சீதா ஓ லட்சுமணா என்று அலறிய உண்மையான செயலை கேட்டிருந்தும் உயிரோடு இருப்பதாக நினைத்து நீ காத்திருக்கிறாயே. முந்தியுள்ள நடந்ததை சொல்லலாம். மாரீசன் வந்து ஓ சீதா ஓ லட்சுமணா என்று அலறி அப்பமே செத்து போயிட்டான். நீ அவனை நினச்சிக்கிட்டு இன்னும் காத்திருக்காயே. அவர் அதுக்கும் பிறகு காணவே இல்லைல்ல, அதுக்கும் பிறகு தான் இவன் எடுத்துகிட்டு வந்துட்டான் இல்லையா. உடனே அந்த சீதாவை அப்படி இறக்குறான். ரொம்ப பணிவோட, அவ்வளோ பராக்கிரமத்தோடு வரவன் அவன் ராமன் எல்லாம் என் உயிரோடு இருக்கிறான்னு நினைக்கிறாயே, அப்பவுமே இறந்து போனான், நீ என்னுடைய ஆசைக்கு கட்டுப்படு அப்படின்னு சொல்லி இறக்குறான். பிறன் மனைவியை விரும்புவதால் ஏற்படும் பழியை சிந்தித்து பார்க்காத ராவணன். அதாவது வள்ளுவர் பிறன் மனை விளைதலுங்கிற ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கார். 1330 பாடலில் ஒரு 10 பாடல் பிறன் மனை விளைதல். அது பஞ்சமா பாதகத்தில் ஒன்று, என்ன பெரிய பாவம். அதை சிந்தித்து பார்க்காத ராவணன் சொல்லுறான், 3 உலகங்களையும் அடிமையாக்கி வெற்றி கண்ட நான் உன் அடிமை, என் அடிமைத்தன்மையை அருளோடு ஏற்றுக்கொள்க. அவள்கிட்ட இறந்து கேட்குறான், நான் 3 உலகங்களையும் வெற்றி கொண்டவன், மேலுலகம் நில உலகம் பாதாள உலகம் 3 உலகங்களை வெற்றி கொண்டவன். அப்படி அடிமைப்படுத்திய நான் உனக்கு அடிமையாக நான் உன்னை வணங்குகின்றேன், என்னை ஏற்றுக்கொள்வாயாக. உன் அடிமை, என் அடிமைத்தன்மையை அருளோடு ஏற்று அருள்க என்று கூறி தலைமேலே தன் கரம் கூப்பியவாறு மண்ணிலே விழுந்து சீதையை வணங்கினான். அவனுடைய நோயை பார்த்தீங்களா? அதனால் அவன் என்ன செய்கிறான், எவ்வளவு தாழ்ந்து போனாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி சீதையை மண்ணோடு மண் விழும்படியாக சீதையை நோக்கி வணங்கி விழுங்குறான். கையை தலைக்கு மேலே தூக்கி வச்சு விழுங்குறான். உடனே சீதாதேவிக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன, துரும்பே, அவனை பார்த்து பேசலை, அவனை பார்த்து பேசுகிறதே பெரிய தீங்கு.
என்ன கொடியவன் அல்லவா. அதனால் அவனை ஒரு துரும்பாக பாவிச்சு அந்த துரும்புகிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறான். என்ன துரும்பே என சீதை கடிந்து பேசுகிறாள். மல்லடு திரள் தோள் வஞ்சன் மனம் பிரிது ஆகும் வண்ணம் கல்லொடும் தொடர்ந்த நெஞ்சம் கற்பின் மேல் கண்டது உண்டோ. இதெல்லாம் யார் பார்த்துட்ருக்கா? ஆஞ்சநேயர் பார்த்து. அவர் என்ன இங்கே வரல, வெளிப்படலை, மேலே தான் இருக்கார். இவன் ராவணன் வாரதெல்லாம் தெரியுது. இங்கே என்ன செய்ய போகிறான், எப்படி பேசுகிறான், ஏதாவது அசம்பாவம்னா உடனே குதிச்சிருவார். என்ன அந்த இடத்துல கொன்னுருவார், அப்படிதானா? ஆனால் என்ன நடக்குன்னு அப்படி பார்க்குறார். மல்லரும் திறந்தோள் வஞ்சன் மனம் பிரிது ஆகும் வண்ணம் கல்லொடும் தொடர்ந்த நெஞ்சம் கற்பின் மேல் கண்டது உண்டோ. அவள் பேசுகிறத அவன் பார்க்குறான். இல்லொடும் தொடர்ந்த மாதர்க்கு ஏய்வன அல்ல வெய்ய சொல் இது தெரிய கேட்டி துரும்பு என கலன்று சொன்னாள். சீதாதேவி ஏ துரும்பே அப்படின்னு சொல்லி கோபத்தோட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க பாருங்க. அறிவற்றவனே, மேருவை துளைக்க விரும்பினால் வானத்தை கிழித்து அப்புறம் செல்ல நினைத்தாலும் 14 உலகங்களையும் அழிக்க நினைத்தாலும் ஆற்றல் பெற்றது ராமபிரானின் அம்பு. அந்த அம்பானது உன்னுடைய 10 தலைகளையும் ஒரு கணத்தில் சிதற அடித்துவிடும். நீ ஒருவேளை வீரன் என்று கருதினால் நீ ஏன் மாயமானை ஏவ வேண்டும்? வீரன்னா வந்து சண்டை செய்ய வேண்டியதானே, அப்படிதானா? சண்டை செய்து அப்படி வெற்றி கொள்ளலாம் அல்லவா? மாயமான் வஞ்சகத்தினால் நீ ஏன் சன்னியாசி வேடம் போடணும்? துரும்பே கேட்குறா. துரும்பாக தான் கணிக்கிறா. என்ன நீ ஏன் சந்நியாசம் வேடம் போடணும்? உன் குலத்துக்கு என் நாயகன் நஞ்சு. என்ன உன் குலமும் உன் குலத்து வேரும் வேரடி மண்ணும் அரும்படியாக வந்திருக்கின்ற நஞ்சு. அவரை நெருங்கி நேர் உன் கண்கள் பார்க்க முடியுமா? அவரை நேராக உன்னுடைய கண்கள் பார்க்க முடியுமா? பிதிரே, துரும்பே, நீ பேசுகிறாயே, நீ அன்று மாயமான ஏன் விட்டிருக்க வேண்டும்? நீ ஏன் சந்நியாசி வேடம் கொண்டு கபடமாக நடந்திருக்க வேண்டும்? சடாயுனாலே தாக்கப்பட்டு தரையில் விழுந்தவனே, நீ ராமனை போரில் எதிர்க்க வல்லமை உண்டா? ஜடாயுவை நீ என்ன செய்துட்டா? அதனுடைய அதாவது தத்துவத்தை கேட்டது. அதனால் சிறகை சிவபெருமான் கொடுத்த வாழ்நாள என்ன செய்துட்டான்? வெட்டி வீழ்த்திட்டான். அவன் உன் உயிர்நிலை எங்கே இருக்குதுன்னு கேட்டான். அது உண்மை. சடாயு உண்மையை சொல்லிட்டு அவனுக்கு உயிர்நிலை எங்கன்னு கேட்டால் அவன் போய் சொல்லிட்டான். கால் பெருவரலில் இருக்குதுன்னு. பெருவரில் ஒரு நிமிடத்தில் அடிச்சுட்டு ஓடிட்டு என்ன ஜடாயு. ஆனால் அவனுக்கு உண்மையான உயிர்நிலையை சொல்லி கொடுத்த உடனே வாழ வைட்டான். நீ பெற்ற வரம் பிரம்மன் வார்த்தை அத்தனையும் ராமாயணம் வந்த மாத்திரத்திலேயே சிதைந்து அழிந்து போகும், இது சத்தியம். ராமபாணம் என்ன நீ பெற்றிருக்கா இல்லையா? என்ன முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருவரமும் எக்கோடி யாவராலும் பெறத்தக்க அந்த பெரிய தவமும் என்ன திக்கோடு புயவலியும் இதெல்லாம் நீ பெற்றிருக்கிறன்னு பெருமைப்படுறா இல்லையா? நீ பெற்ற வரமும் பிரம்மன் உனக்கு நல்ல வரத்தை தந்திருக்கிறார். அத்தனையும் ராமபாணம் வந்த மாத்திரத்திலேயே நீ சிதைந்து அழிந்து போவாய். துரும்பே, இது சத்தியம். என்ன சொல்றா? சிவபெருமான் வில்லாக இருந்த மேருமலை, அந்த வில் என் கணவரின் வல்லமையை தாங்கும் தன்மை அற்றது, ஒடிந்தது. ஒலி கேட்ட அது உனக்கு கேட்கவில்லை போலும். கைலை மலையை எடுத்தேன், திசை களர்களை வென்றேன் என்றாலும் என்றெல்லாம் வீரம் பேசும் நீ, இலக்குவன் என்னை காத்து நின்ற பொழுது தலை நிமிர்ந்து முன்னே வரவில்லை ஏன்? இலக்குவன் என்னை காத்து நின்னார் இல்லையா? நீ கையில மலையை தூக்குனேன், என்ன அஷ்டதிக்கு யானைகளோடு போர் செய்தேன், அப்படியெல்லாம் பெரிசா சொல்லுகிறாயே. இலக்குவன் என்னை காத்து நின்ற பொழுது தலை நிமிர்ந்து ஏன் முன்னே வரவில்லை? ராவணா, உனக்கு வந்திருக்க வேண்டியதுதானே துரும்பே. என்ன இந்த அவமானம் போதாமல் பெண்களின் காலில் வீழ்கின்றாயே. இந்த அவமானம் போதாமல் இப்போ வந்துங்க என்ன காலில் விழுறியே. அறிவில்லாதவனே, நீ மறைந்து வாழும் இடம் இது என அறிந்து ராமன் வரும்போது நீயும் இலங்கையும் இந்த சூழ்ந்த கடலும் அழியும். என்ன ராமபிரான் நீ இங்கு இருக்கிறாய் என்று தெரிந்த மாத்திரத்திலே அறிவில்லாதவனே,
நீ மறைந்து வாழுகின்ற இந்த இடம் இங்கு இருக்கிறது என்று அறிந்து ராமன் வரும்போது நீயும் இலங்கையும் இலங்கையை சூழ்ந்த கடலும் அழியும். கோபம் அப்படி அழித்தாலும் கோபம் போகுமோ தெரியாது, உலகமே பிறழ்ந்தது அழியும் அப்படிங்கிறார். எண்ணி அம்மா சொல்கிறாங்க. யார்கிட்ட? ராவணன்ட்ட. அவனுக்கு நிலையை பார்த்தா பரிதாபமாக இருக்குது. அம்மா நல்ல கண்ணா பின்னான்னு இப்படி திட்டாங்க. திட்டின பிறகு கொஞ்சம் பெண்களுக்கு ஒரு கருணை இருக்கும்ல. என்ன கருணை பாருங்க, இவன் நல்ல இப்போமாவது பிழைச்சி போட்டோம், இப்போம்மா இதோட பிழைச்சி போட்டோன்னே அறநெறி கொடுக்குறாங்க. உன் பொருட்டு உலகம் அழியுமே என அஞ்சுகிறேன், உன்னால் இந்த உலகமே அழியும்னு சொல்லி நான் பயப்படுகிறேன். மண்ணுலகமும் விண்ணுலகமும் அஞ்சுமாறு வாழும் கொடியவனே. இந்த மண்ணுலகமும் விண்ணுலகமும் ஒருத்தரையும் விடமாட்டான்ல. யாகங்கள் செய்ய முடியாது, பக்தி செய்ய முடியாது, குருகுலத்தில் பாட முடியாது, என்ன எல்லா கொடுமைகளும் செய்வோம் இல்லையா? அதனால் விண்ணுலகமும் மண்ணுலகமும் அஞ்சுமாறு வாழும் கொடியவனே, மும்மூர்த்திகள் போல நினைத்தாயோ. ராமபிரானையும் மும்மூர்த்திகள் போல, மும்மூர்த்திகளை அவன் எதிர்த்து ஜெயிச்சிருக்கான். என்ன அது மாதிரி நீ நினைத்தாயோ? சாதாரண மனிதர்கள் என நினைத்தாயா? என் பிரபுவாகிய பிராணநாயகனாகிய ராமபிரானை சாதாரண மனிதன் என்று நினைத்தாயா? கார்த்தவீர்யார்ஜுனன் 1000 கைகளை உடையவன். என்ன அப்படிப்பட்ட கார்த்தவீர்யார்ஜுனனை வெற்றி கொண்ட பரசுராமன் 1000 கைகளையும் வெட்டினார் பரசுனால. பரசுராமன் அந்த பரசுராமனுடைய பராக்கிரமத்தை அடக்கியதை நீ நினைத்துப்பார். என்ன நினைத்துப்பார். யுக முடிவில் உலக அழிக்கும் நாராயணன் அல்லவா அவர்? யுக முடிவில் உலகத்தையே அழிக்கக்கூடிய நாராயணன் அல்லவா? இத்தனை செல்வத்தையும் உன் தருமத்தால் அல்லவா சிவபெருமான், உன் தவத்தால் அல்லவா சிவபெருமான் தந்தார். இத்தனை செல்வங்களை உனக்கு தந்திருக்கிறது யாரு? முக்கோடி வாழ்நாள், அதுக்கும் பிறகு இப்படிப்பட்ட செல்வம். இவன் இலங்கையை குபேரன் தான் வச்சுருந்தான். ரொம்ப அழகு வாய்ந்தான். குபேரனை அடித்து விரட்டிட்டு அதில் உள்ள அங்கே தங்க கோபுரம், தங்க மதில்கள் எல்லாமே குபேரன்னா சும்மா இருக்கும், அது எல்லாம் எடுத்துட்டான். அதனால் இதெல்லாம் உனக்கு தந்தது உன் தவத்தால் அல்லவா சிவபெருமான் தந்தார். தண்டகாரண்யத்தில் அகஸ்தியர் முறையிட்டு அரக்கர்கள் கொடுமை செய்கிறார்கள் என்று உன்னை பற்றி ராமனிடம் சொன்னார். தண்டகாரண்ய வரத்தில் அகஸ்தியர் எல்லாம் சொல்லிட்டார். இவனை இருக்கிறது வரை லோகத்தில் நல்லவர்கள் இருக்க முடியாது, அவங்களை நிர்மூலமாக்கணும் ராமான்னு சொல்லியிருக்கிறார். சொல்லி ஏராளமான அம்புகளெல்லாம் கொடுத்தார். நல்ல பராக்கிரமமான தவத்தினுடைய பெருமையெல்லாம் கொடுத்தார். தண்டகாரண்யத்தில் அகஸ்தியர் முறையீடு செய்தார். அரக்கர்களின் கொடுமை அது நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. உன்னை பற்றி அப்படி உன் அழிவுதான் மிக முக்கியம் என்று உன்னை பற்றி ராமனிடம் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் உன்னுடைய ஆயுள், வீரம் இவையெல்லாம் அழிந்து போகும். ராவணா, திரும்பே நீ பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கு புத்தி சொல்லுகிறேன் கேள். நீ கும்பகர்ணன், கரன், சூடனன், திரிசரன் இவர்களெல்லாம் இடித்துரைக்கும் மந்திரிகள் உனக்கு இல்லை. என்ன சூர்பனகை மூக்கு அறுபட்டு வந்தபோது கூட நீ யோசிக்கவில்லை. கரன் தூசணர்களெல்லாம் 10,000 கணக்கான அரக்கர்களோடு சென்று போர் செய்த பிறகு அவர்கள் ஒரு நொடிப்பொழுதிலே விண்ணுலகம் அடைந்தார்கள். அதையெல்லாம் நீ நினைத்து பார்க்கவில்லை. உனக்கு இடித்துரைக்கும் மந்திரிகள் கிடையாதா? உன் மந்திரி சபையில் உனக்கு நல்லதை சொல்லக்கூடிய மந்திரிகள் கிடையாதா? சீதாதேவி கேட்குறாங்க. உடனே ராவணனுக்கு கோபம் வருது. என்ன இவன் இவ்வளவு புட்டு அம்மா பேசி சொல்கிறாங்கல்ல, உடனே அவனுக்கு கோபம் வருகிறது. கோபம் ஒரு பக்கம், அந்த அளவுக்கு என்ன இருக்குது? காமம் இருக்குது. கோபம், காமம். அப்போ அவனுக்கு எதையும் கோபப்படவும் முடியாது. என்ன அப்படி தவிக்கிறான். அதனால தான் ஐயா வைகுண்டர் சொல்லுவார், கற்கதவு போலே கற்பு மனக்கதவு, என்ன தொற்கதவு ஞான திறவுகோல் அம்மானை. என்ன அதாவது பெண்களுடைய ஒழுக்கம் எப்படி பண்ணால் கல்கதவு போல. என்ன அது மாதிரி உடனே இந்த ராவணன் இப்படி அவனுடைய பராக்கிரமத்தை சொல்லும்போது தாய் இப்படி தடுத்து அவனை நீ அழிந்து போகிறாய்ன்னெல்லாம் சொல்லும்போது
அந்த அந்த இந்த விவரங்களை எல்லாம் ஆஞ்சநேயர் மரத்தில் இருந்து அப்படியே பார்த்துட்ருக்கிறார். அவருடைய உள்ளத்தில் எழுந்த சிந்தனை, அவர் நினைக்கிறார், இப்போது ராவணனுடைய அந்த ராமபிரானுடைய மனைவி சீதாதேவி அந்த அருந்ததி போன்றவள், அந்த அம்மா இவ்வளோ புத்தி சொல்கிறாங்க, இவன் கேட்கவில்லை, அவனை மிதித்து வருத்துவன். நான் இப்போவுமே போய் என்ன செய்கிறேன், அவன் மேலே குதித்து அவனை மிதித்து ராவணனின் தலைகளை சிதறடித்து இலங்கையையும் கடலில் ஆழ்த்தி சீதாவை சுமந்து செல்வேன். சீதா பிராட்டிய நம்ம எடுத்துகிட்டு போயிடணும், என்ன இந்த இலங்கையும் கடலுக்குள்ளே ஆழ்த்திடணும், ராவணனையும் 10 தலை சிதற அடிக்கணும். உடனே ராவணன் மீண்டும் பேசுகிறான். இவருக்கு சிந்தனை மேலே இப்போ 3 காட்சியாகும். அம்மா பேசுகிறது ஒரு காட்சி, ஆஞ்சநேயர் மேலே இருந்து சிந்திக்கிறது ஒரு காட்சி, ராவணன் நிற்கிறது ஒரு காட்சி. 3 மனசிலாகுதா என்ன? 3 கல் அடிக்கிறதுக்கு அடுப்பில் இருப்போம் என்ன, அதுக்கு மேலே பாத்திரம் வைக்க போறியா? சரிதானா? 3 நிலையில் வருது. ராவணன் மீண்டும் பேசுகிறான். அதாவது அவனுடைய காமம் அதிகமாக இருப்பதனால் அவன் பெற்ற கோபம் தணிந்தது. என்னால் எதையும் செய்து முடிக்க முடியும். அவன் சொல்லான், நான் நினச்சா எதையும் செய்ய முடியும். என் முந்தைய வெற்றி தோல்வி விளையாட்டாக நிகழ்ந்தவை. ஒருவேளை ராமனுக்கு நீ எதிரில் போர் செய்யல, இலக்கணனோடு ஏன் போர் செய்யல, என்னை ஏன் வஞ்சகமாக எடுத்தான்னு எல்லாம் அம்மா கேட்டாங்கல்ல. அதனால் என் முந்தைய வெற்றி தோல்வி விளையாட்டாக நிகழ்ந்தவை. அவன் சொல்கிறான், பாருங்கள், எல்லாம் விளையாட்டாக நிகழ்ந்தவை. ராமனை கொன்று உன்னை கவர்ந்து வந்தால் நீ இறப்பாய் என்று நான் அவனை கொல்லவில்லை. ஹோ, சண்டை செய்து ராமனை கொண்டுட்டா நீ இறந்துருவா, அப்போ நான் எப்படி எடுத்துகிட்டு வர முடியும்? அவனுக்கு நியாயத்தை பற்றிலாம். கள்ளனும் ஒரு நியாயம் வச்சுருப்பான், வஞ்சகனும் ஒரு நியாயம் வச்சுருப்பான். பார்த்தீங்களா? பிறர் பொருளை அபகரிக்கிறவனும் ஒரு நியாயம் வச்சுருப்பான். இதெல்லாம் உலகத்தில். அப்போது அவங்களுக்கு தகுந்தாற் போல் என்ன வச்சுருக்கான் ஒரு அவன் என்ன சொல்கிறான்? அவன் சொல்லுறது நியாயம் தானே போல் இருக்குது. ராமனோட எதிர்த்து ராமனை அழிச்சிட்டோம்னா சீதா அழிஞ்சு போயிடுவா. அப்போ என்ன? அதனால் ராமனை கொன்று உன்னை கவர்ந்து வந்தால் நீ இறப்பாய், நீ இறந்தால் நான் இறப்பேன். ஓ, பாருங்களா, பார்த்தீங்களா கள்ளனுடைய வஞ்சக பேச்சு பற்றிலாம். நீ செத்தா நான் செத்துருவேன். இந்த ராவணனுக்கு இவன் செத்தா என்ன என்ன? ஆமாம், நீ இறந்தால் நான் இறப்பேன். அதனால் வஞ்சனையோடு, அதனால தான் வஞ்சனை செய்து உன்னை எடுத்துகிட்டு வந்தேன். என்னை அறிந்தாலும் ராமலுக்குவர்கள் வரமாட்டார்கள். நான் இங்கே இலங்கையில் இருக்கிறேன்னு தெரிஞ்சால் கூட ராமலுக்குவர்கள் வரமாட்டார்கள், தேவர்களும் வரமாட்டார்கள். அவன் பெரிய பராக்கிரமா. கார்த்தவீரியார்ஜுனன் இருக்கும்போதே, மும்மூர்த்திகள் இருக்கும்போதே இந்திரன் எனக்கு பணி செய்தான். கார்த்தவீரியார்ஜுனன் இருக்கும்போதும் தேவர்களெல்லாம் இருக்கும்போதும் என்ன, இந்திரன் எனக்கு பணி செய்தான். இந்திரன் யார்? தேவர்களுடைய தலைவன் இல்லையா? அவன் வந்து பணி செய்தான். ராமலக்குவர்களை கொல்லாது பணி செய்ய வைப்பேன். என்ன, அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து எனக்கு நான் பணி செய்ய வைப்பேன். இன்று பகலே சென்று ஒரு கையால் அவர்களை பிடித்து வருவதை பார். இப்போமே போய் ஒரு கைனால், ஆமாம் 2 வரையும் ஒரு கைனால் அவர்களை பிடித்து வருவதை பார். அது மட்டுமில்லை, அயோத்திக்கும் சென்று பரதன் முதலானவர்களையும் உயிரை குடித்து விடுவேன். மிதிலைக்கு சென்று உன் தந்தையும் கொன்று உன்னையும் கொல்வேன். உடைவாளை பார்த்தான். அண்ணா இப்படி நாடகத்தில் இப்படி எடுத்து வைப்பாமில்ல, அது மாதிரி உடைவாளை பார்த்தான். உடனே அப்படி பார்த்துட்டு சொல்லாம், அரக்கியர்களுக்கு கட்டளையிட்டான். என்ன, எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதா, சீக்கிரமாக நெருக்குங்க, என்ன விடாதீர்கள் அப்படின்னா. அவங்க அந்த மூக்கு போனது, காது போனது, கண்ணு போனது, உதடு வீங்கினது, தலை விரிஞ்சது எல்லாம் ஆள்லாம் வாழையும் சூழ்நிலை இவங்களை நெருக்காங்க. ராவணனுக்கு கட்டளை இல்லை. உடனே என்ன, கொடிய ஆயுதங்களை காட்டி என்ன, கொல்லுங்கள், தின்னுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் நெருக்கிறாங்க. அப்போ பிரம்மன், புலஸ்தியன்,
வசு விஸ்ரத முனிவன் மகன் 1000 சாகைகளை உடைய சாமவேத சமர்த்தன். இவன் எப்படி பண்ணோம் அவெல்லாம் சொல்லு. அந்த அரக்கியர்கள் இவன் விடாதுன்னொன்னா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, சாமகானம் பாடக்கூடியவன், என்ன சாமவேத சமர்த்தன். அவன் விஸ்வவசுவனுடைய முனிவனுடைய பிரம்மனுடைய புலஸ்தியனுடைய பரம்பரையில் வந்தவன். உனக்கு என்ன குறை, அவனை நீ திருமணம் செய்துக்கிட்டா உனக்கு என்ன, அப்படி இப்படின்னு அவங்க என்ன உன் மீது காதல் தவிர வேறு என்ன குற்றம், என்ன புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் உனக்கு பெரிய நல்லது தானே, அப்படி சொல்லி அதெல்லாம் சொல்லு. திரிசடை சடைகளை அப்புறம் போக என்ன அது என்ன உதாரணம் நாய்களை அப்புறம் ஒதுங்க என்ன சொல்லுற மாதிரி எல்லாம் அப்புறம் போங்க என்ன அப்படி நினச்சிட்டு அந்த திரிசடை தடுத்து அதுகள்கிட்ட சொல்கிறாரு, அந்த அரக்கிகள்கிட்ட, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் என்ன தெரியுமா, நீங்கள் எல்லாம் அழிஞ்சு போறிய, என்ன ராவணனும் அழிஞ்சு போகிறான், என்ன ராவனுடைய பிள்ளைகள் எல்லாமே அழியுது. அவன் தென் திசையில் சோப்பு துணி போட்டுக்கிட்டு தலை நிறைய எண்ணெயை தேய்ச்சிட்டு அப்படி போகிறான், காவேரி கழுதையில் போகிறான், என்ன தேரை பின்னால் பேய்கள் இழுத்துட்டு போகுது. அதனால் அழிவு நிச்சயம். நீங்கள் போய் ரொம்ப போட்டு நாக்க நீட்டாதுங்க, என்ன நீங்கள் இருக்க நிலையை உணர்ந்து இருங்க. ஏதோ அவர் சொன்னார்ன்னுட்டு அப்படி சாதாங்க. உடனே அப்படி கொஞ்சம் அம்மா ஆறுதல் படுத்தினாங்க. உடனே அனுமன், இதுதான் நல்ல தருணம், இனி நம்ம நேரத்தை வீணாக்கக்கூடாது. நடந்த விஷயங்கள், இங்கே இருக்கக்கூடிய கெடுபிடிகள், ராவணனுடைய முயற்சி எல்லாம் அறிஞ்சாச்சு. அதனால் அந்த சீதாதேவிக்கும் கவலை நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராம் 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 இந்த அரக்கியர்களெல்லாம் மயங்கி உறங்கட்டும் என்ன சொன்னார். ராம் ராம் சொல்லி மயங்கி உறங்கட்டோன்னா உறங்கிடுவாங்க, ராம் ராம் சொல்லி எழும்புங்கன்னா எழும்பிடுவாங்க. என்ன ராமத்துக்கு அப்படி இருக்கு இல்லையா, அவரும் ஆஞ்சநேயர் இல்லையா, இந்த தாசன் இல்லையா, ராமதாசன் இல்லையா, அந்த அவங்க எல்லாம் உறங்கிட்டாங்க. என்ன இந்த இடத்துல நம்ம நிறைவு செய்து நம்ம பார்க்கணும். பிறகு அம்மா என்ன நினைக்கிறாங்க, அவங்க எந்த எல்லைக்கு போகிறாங்க, அவங்களுடைய கவலை. இப்படி ஒரு அநியாயக்காரன் இல்லை பேசுகிறான், அவனை காணுதும் தீங்கு தானே, அவன் சொல்லி பேசுகிறதும் தீங்கு தானே. அதனால் நம்ம வாழணுமா வாழாண்டாமா இருக்கணுமா அப்படிங்கிற நிலைக்கு போயிட்டாங்க. அந்த செய்தியெல்லாம் அடுத்த நாள் நம்ம பார்க்கலாம். சத்குருநாத மகாராஜ் கி. योगीरा